இதில் நம்ம எழுத்துக்களை பொறுத்தளவுக்கு ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் இந்த ரெண்டின் அடிப்படையில் எந்தெந்த எழுத்துக்கள் ஒற்றுமையாக இருக்கோ, அதாவது ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்களுக்கு பேர் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இணை எழுத்துக்கள் அப்படின்னா ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும். எப்படின்னா இந்த நெடில் எழுத்துக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற குறில் எழுத்து அதுக்கான இணை எழுத்து. ஆ அதுக்கான இணை எழுத்து அ. இ அதுக்கான இணை எழுத்து இ. உ அதுக்கான இணை எழுத்து உ. ஏ அதுக்கான இணை எழுத்து ஏ. ஐயும் ஓவும் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதை தான் கேள்வியில கேட்பாங்க. ஐக்கான இணை எழுத்து இ. ஓவுக்கான இணை எழுத்து ஓ. அவுக்கான இணை எழுத்து உ. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதுல நீ குழம்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவுக்கான இணை எழுத்து நெடில் ஊ போட்டுறக்கூடாது. அது ஒன்றை குழப்புற மாதிரி அதை கேட்டாங்கன்னா நம்ம தான் படிச்சுட்டு போகணும். நெடிலுக்கு குறில் தான் என்னது இணை எழுத்து. அதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது 6 வல்லின மெய்யெழுத்துக்கள் இருக்கு இல்லையா, இந்த 6 வல்லின மெய்யெழுத்துக்களுக்கும் 6 மெல்லின மெய்யெழுத்துக்கள் இனம். வல்லின மெய்யெழுத்துக்கள் அத்தனைக்கும் எது இனமான எழுத்து? இன எழுத்து மெல்லினம். இந்த மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து தொடர்ந்து அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். அதுக்கான நம்ம உதாரணம் தான் நம்ம இங்க எழுதிருக்கோம். இப்ப தங்கம் இங்கு தானே, இங்கு அடுத்து என்ன வருது? கா. பங்கு, தங்கி. அதே போலதான் பஞ்சம், இஞ்சி, வண்டி, சண்டை, கந்தன், தந்தி, பம்பரம், தம்பி, கன்று, நன்றி. இது எல்லாமே இணை எழுத்துக்கள் சொல்றோம். இப்போ இதுக்கான இணை எழுத்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் வல்லின எழுத்துக்கள் எது? ஞஞனன் நமன ஞாபகம் இருக்கு இல்லையா? அதுக்கு பக்கத்துல அப்படியே என்ன எழுதணும்? கசட தவற எழுதிட்டோம்னா இந்த இங்குக்கு இந்த இக்கு இணை எழுத்து, இந்த இஞ்சிக்கு இந்த இச்சு இணை எழுத்து, இந்த இன்னுக்கு இந்த இட்டு இணை எழுத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம இணை எழுத்து 6ம் ஒரே இனம், எரள வழல, இது எல்லாம் சேர்த்துனது ஒரே இணை எழுத்துக்கள் சொல்லிடுறோம். ஸோ இணை எழுத்துக்கள்னா இவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. இணை எழுத்துக்கள்ங்கிறது இது மட்டும்தான். எதற்கு எது இனம் ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த நெடில் எழுத்துக்கு குறில் எழுத்து என்னது இணை எழுத்தா வரும். இது எங்க நம்ம இது பயன்படுத்துறோம், எங்க பார்க்குறோம் இது மாதிரி இருக்கிறது? இந்த நெடில் எழுத்துக்கு பக்கத்துல குறில் எழுத்து எங்க இணை எழுத்தா வருது? அளபடியில தான் வருது. அளபடியில தான் நம்ம பார்த்துருப்போம் இதை. இப்போ இதுக்கெல்லாம் நம்ம உதாரணம் அங்கே எழுதணும் இல்லையா, மெய்யெழுத்துக்கு எழுதணும் இல்லையா சார்? இப்போ மெய்யெழுத்துல சார் இந்த மெய்யெழுத்தே வருமானா இந்த காவரிசை எது வேணாலும் வரும். காவரிசை எது இருக்கு? கா கா கி கியூ, இதுல அந்த வரிசையில எது வேணாலும் எழுதலாம். இப்போ தங்கை இங்குங்கிறது என்ன வரும்? கை வரும். அதே போல இப்ப தங்கி, தங்கு, அந்த இங்குக்கு பக்கத்துல அந்த காவரிசை எந்த எழுத்து வேணாலும் வரலாம். அதே மெய்யெழுத்து தான் வரணும்னு அவசியம் இல்லை, இல்லை இந்த மாதிரி அகர எழுத்து தான் வரணும்னு அவசியம் இல்லை. அதே போல பஞ்சம், இப்போ பாருங்க இங்க சா வந்திருக்கு, இங்கன்னு வந்திருக்கு, இஞ்சி சி வந்திருக்கு இல்லையா? அந்த மாதிரி எந்த எழுத்துக்கள் அந்த வரிசையில எந்த எழுத்துக்கள் வேணாலும் வரலாம். இங்க வண்டி டி வந்திருக்கு, இங்கன்னா இருக்கு, சண்டை டை வந்திருக்கு, கந்தன் இங்க தா வந்திருக்கு, இங்க தந்தி தீ வந்திருக்கு. ஸோ இதுதான் நமக்கு தமிழ்ல இருக்கிற இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறது. இதுதான் விஷயம். இது தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம அந்த எழுத்துப்பிழை நம்ம மார்க் வாங்கிக்கலாம். எழுத்துப்பிழை இதில் மட்டும்தான் வரும். எதற்கு அருகில எந்த எழுத்து வரணுங்கிறது நம்ம காலையில பார்த்தோம் இல்லையா? அதே போல இதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும், எழுத்துப்பிழை நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா எழுதிடலாம். சந்திப்பிழைக்கு மட்டும்தான் நம்ம வல்லின மிகுமிடங்கள் வல்லின மிக இடங்கள் படிக்கணும். எழுத்துப்பிழைக்கு இந்த இணை எழுத்துக்களும் காலையில நம்ம படிச்ச அந்த மயங்கொலி எழுத்துக்களும் தெரிஞ்சிருந்தா நம்ம தப்பு இல்லாம அதை எழுதிடலாம். எழுத்துப்பிழைக்கு இது மட்டும் போதுமானது. சந்திப்பிழைக்கு தான் நம்ம என்ன படிக்கணும்? வல்லின மிகுமிடங்கள் மிக இடங்கள் படிக்கணும்.